சாரா, கையால சாப்பிடுவியா இல்ல ஸ்பூன் எடுத்துட்டு வரவா? ஏய், முதல்ல இங்க இருந்து போறியா? என்னங்க, வீட்டுக்கு வந்தவங்கள பசியோட வா தூங்க வைக்கிறது? அது நல்லா இருக்காதுல்ல. சாப்பிட சொல்லுங்க. உன் சாப்பாடு ஒண்ணு எனக்கு வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஓகே, போறேன். விடு சாரா, நீ டென்ஷன் ஆகாத. உன்னை கெட்டவன்னு காட்ட உன்னை எப்படி வேணாலும் ட்ரிகர் பண்ணுவாங்க. நீ ஏமாந்துடாத. அத நான் பாத்துக்கிறேன் வருண். சாரா, நீ என்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதை என் குடும்பத்துக்கும் புரிய வைக்கணும். இந்த 5 நாள்ல நீ தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். கண்டிப்பா வருண். அது அவ்வளோ ஈஸி இல்லை சாரா. இது ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். இங்க ப்ரூவ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நீ காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். என்ன 5 மணிக்கா? நான் எப்பவுமே 8 o'clock தான் எழுந்திருப்ப வருண். சாரா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாத. கரெக்டா 5 மணிக்கு எழுந்துடு. 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் எழுந்து வந்துடுவாங்க. நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து முதல்ல காஃபி போட்டு எங்க அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கொடுக்கணும். சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா? அப்புறம் எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அவங்களுக்கு சமைச்சு தரணும். என்னாச்சு சாரா? ஏன் ஒரு மாதிரி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. வேற என்ன இருக்கு? அப்புறம் பூஜை அறையை கிளீன் பண்ணி எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடியே பூஜையை முடிச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் இத மட்டும் நீ சரியா பண்ணிட்ட, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மனசுலயும் நீ ஈஸியா இடம் பிடிச்சிடலாம். அந்த வெண்ணிலா இதெல்லாம் பண்ணி தான் இங்க இருக்கிற எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. நீ கவலையே படாத வருண். இனிமே இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த 5 நாள்ல இல்ல, 2 நாள்ல நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகனை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சூப்பருங்க. நான் கூட இவ வீட்டை விட்டு வெளியே போக 5 நாள் ஆகுமோன்னு யோசிச்சேன். நீங்க போற ஸ்பீட பார்த்தா 2 நாள்ல அனுப்பிடுவீங்க போல. சாரா, இவர் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிடுவல்ல? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கூச்சப்படாம கேளு, நான் சொல்லி தரேன். ஏய், கொஞ்ச நேரம் எங்களை தனியா பேச விட மாட்டியா? சாரிங்க, அத்தை உங்களை கூப்பிட்டாங்க, அத சொல்லலாம் தான் வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு சாரா, நான் வந்துடுறேன்.